கட்சி விட்டு நீக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எதற்காக ஆரம்பித்தார் என்று தெரியும். தொண்டர்களுக்கு உண்டான மாபெரும் இயக்கமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தொண்டர்களுக்கு உண்டான குரலை அண்ணன் அவர்கள் KS அவர்கள் வெளிப்படுத்தினார். இதுதான் உண்மை. தொண்டர்களுக்கு உண்டான மனநிலையை அண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தினார். இந்த காரணத்தினால் அண்ணன் அவர்களை விலக்கினால் அது கழகத்திற்கு பேரிழப்பு. மீண்டும் கழகம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இப்பொழுது தொண்டர்கள் அனைவரும் புரட்சி கிளம்பிவிட்டது. தொண்டர்கள் புரட்சியை யாராலும் தடுக்க இயலாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒருவருக்கு மட்டும் சொந்தமான கட்சி அல்ல. தொண்டர்கள் அனைவருக்கும் உரிமையான இந்த இயக்கம், கொடியேந்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உரிமையான இந்த இயக்கம் வலுவடைய வேண்டும் என்று, ஒன்றுபட வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனின் விருப்பம். அதனால் அவர் பரப்புரை செல்லும் போது தொண்டர்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். கழகம் ஒன்றிணை வேண்டும். ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி உறுதி. இதை புரிந்து கொண்டு தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே நேர்கோட்டின் கீழ் பயணித்தால் மட்டுமே கழகத்தை மீட்க முடியும். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் 2026 அமைக்க முடியும். அவர் ஏத்துக்கிறது தொண்டர்கள் புரட்சி கிளம்பிருச்சு. தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள். இது மீண்டும் சொல்லியிருக்கிறேன், இந்த கழகமானது ஒருவருக்கு சொந்தமான கட்சி கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவர் அப்படிப்பட்ட இயக்கத்தை வளர்க்கவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவரும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையில் வெளிவந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலை மீண்டும் இந்த கழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தொண்டர்களுக்கு உண்டான இயக்கமாக வழிநடத்தி சென்றுள்ளார்கள். தொண்டர்கள் இன்று புரட்சி ஆரம்பித்து விட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் தொண்டர்களுடைய புரட்சி எல்லாரும் பார்ப்பார்கள். எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். தொண்டர்கள் மனநிலை எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். தொண்டர்கள் எல்லாருமே கட்சி எல்லாமே ஒன்னாகணும் என்றதுதான் விருப்பம். அதற்காக எல்லா மாவட்டத்திலையுமே அவங்களுடைய விருப்பத்தை தெளிவுபடுத்துறாங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவர் சில விதிகளை வகுத்து கட்சியை ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி வந்தார். எதிரியை கூட அவருடைய நேரடியாக சென்று கட்சியில் இணைத்து கட்சியை மிகவும் வலுவாக வழிநடத்தி நடத்தி வந்த காரணத்தினால் மட்டுமே இன்றும் கட்சி நல்ல நிலையில் இருந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தது. அதேபோல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை புரட்சித் தலைவர் இருந்த பொழுது நிறைய விமர்சனங்களுக்கு ஆளானார்கள். யார் அம்மா அவர்களை விமர்சித்தார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் அம்மாவை திட்டாத பேசாத தகாத வார்த்தைகளில் பேசினார்கள். அவர்களை எல்லாமே மீண்டும் அம்மாவை அழைத்து அவர்களுக்கு தகுந்த பதவி கொடுத்து கட்சியை நடத்தி வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனையும் மற்றும் நிர்வாகிகளையும் வெகுண்டு எழுகச் செய்து இவர் மேல் அதிருப்தியை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வார். செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவருடன் பயணித்தவர். அனைத்து கிராமங்களுக்கும் சென்று தேர்தல் காலங்களிலே சிறப்பாக பணியாற்றியவர். அவரை கட்சியை விட்டு நீக்கும் அளவுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.